Hi friends, welcome back to my YouTube channel. ஸோ நேற்று ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ இது நெக்ஸ்ட் வீடியோ. எல்லோரும் எப்படி இருப்பீங்க? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஷின்ஸ் நீங்கள் நிறைய எனக்கு என்கிட்ட கேட்டிருப்பீங்களே, நீங்கள் ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ்லலாம் கமெண்ட்ஸில் நீங்கள் எனக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்டிருப்பீங்களே. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய கொஷின்ஸ் நீங்கள் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, நிறைய எக்கச்சக்கமான கொஷின்ஸாக நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ அது அவ்வளோ கொஷின்ஸ் நிறைய இருக்குது, ஒரு 1000 அதுக்கு மேலேயே போயிடுச்சு கொஷின். ஸோ அவ்வளோ கொஷின்ஸ் என்னால் ரிப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்ம யூடியூப் கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் நான் பார்த்து அதுலேருந்து ஒரு 15 கொஷின்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ அந்த கொஷின் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாகவே ஒரு கொஷின் அண்ட் ஆன்சர் ஃபேன் செக்மெண்ட் தான் இது. ஸோ நீங்கள் என்கிட்ட கேட்ட கொஷின்ஸில் நாங்கள் வந்து ஒரு 15 கொஷின்ஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அந்த 15 கொஷின்ஸை இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நீங்கள் கேட்ட கொஷின்ஸ்லாம் அந்த 15 கொஷின்ஸ் நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தோன்னு சொன்னேன். அந்த கொஷின்ஸ்லாம் நான் இந்த பேப்பரில் எழுதியிருக்கேன். ஸோ அந்த கொஷின்ஸை பற்றி தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம இந்த 15 கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணி அதில் நீங்கள் கேட்ட கொஷின்ஸில் பெட்டராக அந்த 15 கொஷின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு நான் ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம போயிடலாம். என்ன கொஸ்டின்னா, ப்ரோ உங்கள் ஏஜ் சொல்லுங்கள் ப்ரோ. ஸோ இந்த கொஸ்டின் தான் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ போன வீடியோ யூடியூப்பில் கமெண்ட்ஸ்லையும் நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க, உங்கள் ஏஜ் என்னன்னு சொல்லுங்கள், உங்கள் ஏஜ் என்னன்னு சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லையும் நிறைய கொஸ்டின் ஆஸ்க் யுவர் கொஸ்டின்ஸ் ஆஸ் சம்திங்னு ஒரு இதில் நான் கொஸ்டின் நான் உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ண சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுடைய கொஸ்டின்ஸ் கேட்குறேன். அதுலேயும் நீங்கள் நிறைய பேர் இந்த கொஸ்டினை கேட்டுகிட்டே இருந்தீங்க. நீங்கள் உங்கள் ஏஜ் சொல்லுங்கள் ப்ரோ, உங்கள் ஏஜ் என்னது, நீங்கள் உங்கள் வயசு என்னது, அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பேசுகிறோம். ஸோ என் ஏஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏஜ் 20 ஆகுது. ஸோ 20 வந்து 21 ஆக போகுது எனக்கு. இப்போ கரெக்டாக என் ஏஜ் வந்து 20 அதான் என்னோடய ஏஜ். நான் வந்து 2004 பிறந்தேன். நான் 2004 நான் பிறந்தேன். ஸோ இப்போ எனக்கு கரெக்டாக என்னோட ஏஜ் வந்து 20. எனக்கு 21 ஆக போகுது. 20 ரன் ஆகுது, 21 ஆக போகுது. ஸோ அதான் என்னோட ஏஜ். ஸோ இந்த கொஸ்டின் நான் ரிப்ளை பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போகலாம். சினிமாவில் உங்களுக்கு யார் ரொம்ப இன்ஸ்பிரேஷன்? ஸோ இது நல்ல கொஸ்டின் இது. ஸோ நீங்கள் கேட்டிருந்தீங்க, அதனால இந்த கொஸ்டின் நான் எடுத்தேன், ஷார்ட் லிஸ்ட் பண்ணேன். ஸோ எனக்கு சினிமா இன்ஸ்பிரேஷன்னா வந்து எப்பயுமே ஒருத்தர் தான், அது வேறு யாரும் கிடையாது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் இருக்காரு, அவர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் சினிமாவில். அவருடைய சினிமா பார்த்து தான் நான் வளர்ந்தேன். நான் சின்ன வயசுலேருந்து அவருடைய ஸ்டைலு, அவருடைய அந்த யூனிக் ஸ்டைல் அது எனக்கு ரொம்ப பிடிச்சதில்ல. நான் அவர் ரொம்ப ஃபேன் ஆகிட்டேன். நான் அவருடைய ஸ்டைல், அந்த சிகரெட் ஸ்டைல், அப்புறம் அந்த கூலிங் கிளாஸ் போடுறது, அப்புறம் அந்த நடக்கிற ஸ்டைலு, அப்புறம் அந்த பேசுகிற டைலாக் சொல்கிற அந்த டைலாக் டெலிவரி ஸ்டைல் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சினிமாவில் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக என்றைக்குமே நான் ஒருத்தர் தான் சொல்லுவேன். எனக்கு சினிமாவில் இன்ஸ்பிரேஷனாக அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் மட்டும்தான். ஸோ அவர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் சினிமாவில். நான் அவர் சினிமாவை பார்த்து அவர் ரொம்ப பெரிய ஃபேன் ஆகிட்டேன். நான் நான் எப்படி சொல்கிறது, ரொம்ப வெறித்தனமான ஃபேன். நான் ரஜினி சாரோட வெறித்தனமான ஃபேன் நான். ஸோ அதை சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ உங்கள் ஃபேன் யாருன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஆக்டரோட ஃபேனுன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வந்து சினிமாவில் இன்ஸ்பிரேஷனாக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தான். ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். எதுக்காக சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ நான் எதுக்காக பண்ணுறேன்னா, நான் சினிமாவில் வந்து எனக்கு ஆக்டர் ஆகணும், சினிமாவில் வந்து ஒரு ஆக்டர் ஆகணும், சினிமாவில் ஒரு ஹீரோ ஆகணும். எனக்கு சினிமாவில் ஹீரோ ஆகணுன்ற அதோட ஒரு ஆர்டர் கூட நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு சினிமாவில் ஒரு ஸ்டார் ஆகணும், ஒரு செலிபிரிட்டி ஆகணும், சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோ ஆகணுன்ற ஒரு எண்ணத்தோடு நான் சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆடிஷன் போவேன், நிறைய இந்த மாதிரி ஆடிஷன் வாய்ப்பு தேடிட்டு இருக்கேன். சினிமா கம்பெனி போய் ஃபோட்டோ கொடுக்கறது, சினிமா ஆடிஷன் நடந்துச்சுன்னா அந்த போய் நான் அட்டன் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு பெருசு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சில்ல. நான் நிறைய ஆடிஷன்ஸ் போயிருக்கேன், நிறைய சினிமா கம்பெனிக்கு போய் என்னுடைய ஃபோட்டோ கொடுத்துருக்கேன். அப்படி கொடுத்துருந்தோம் எனக்கு வந்து யாருமே கான்டாக்ட் பண்ணல, எனக்கு எதுவுமே வாய்ப்பு கொடுக்கல யாரும். எனக்கு ஆடிஷனும் போயிட்டு தான் இருந்தேன், சினிமா கம்பெனி ஃபோட்டோ கொடுத்தேன். அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க, நாங்கள் இந்த படத்துக்கு உங்கள் கேரக்டருக்கு என்ன ரோல் தேவைப்பட்டால் நாங்கள் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கூப்பிட்டவே நான் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த மாதிரி ஃபோட்டோ கொடுத்து ஆடிஷன் போய் எனக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஸோ ஆனால் அதனால சோஷியல் மீடியாவில் வந்து நானே இப்போ ரீல்ஸ் பண்ணி அப்படி நம்ம ட்ரெண்டிங்
சினிமாவில் நம்ம பெரிய ஆக்டர் ஆகலாம், நம்ம சோஷியல் மீடியாவில் நம்ம வரலாம், சோஷியல் மீடியாவில் நம்ம திறமையை காட்டலாம். சோஷியல் மீடியா இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நம்மளுக்கு தேவையான ஒரு பிளாட்ஃபார்மாக நம்ம இதை மாற்றிக்கலாம்னு சொல்லி சோஷியல் மீடியாக்குள்ள வந்து நான் ரீல்ஸ் பண்ணி, ஷார்ட்ஸ் பண்ணி, வீடியோஸ் பண்ணி நான் அப்படி நம்ம ட்ரெண்ட் ஆனால் நம்ம சினிமாவில் ஒரு ஸ்டார் ஆகலாம். அந்த எண்ணத்தோடு தான் வந்து நான் எதுவும் தப்பான எண்ணத்தோடு நான் வரல. நான் வந்து சினிமாவில் ஒரு ஆக்டர் ஆகணும், பெரிய ஸ்டார் ஆகணுன்ற எண்ணத்தோட தான் நான் வந்து சினிமா சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் ஷார்ட்ஸ்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் அப்படி தான் சினிமாவுக்கு அந்த ஆடிஷன் போய் வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால அந்த எனக்கு கிடைக்காத வாய்ப்பை நினச்சி நான் கவலைப்படல, எனக்கான வாய்ப்பை நானே உருவாக்கிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் நான் சோஷியல் மீடியாவில் வந்து இப்போ ரீல்ஸ் பண்ணேன். அப்படி ஆரம்பிச்சு தான் இவ்வளோ வருஷம் நான் ரீல்ஸ் பண்ணி, இவ்வளோ ஷார்ட்ஸ் பண்ணி, இது எல்லாமே வந்து நான் சினிமாவில் சாதிக்கணுன்ற எண்ணத்தோட தான் நான் பண்ணி, எந்த தப்பான நோக்கத்துலையும் நான் இதை பண்ணலை. ஸோ அதான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். நீங்க உங்க ஏட்டஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் வந்து ஏட்டஸ் நினைச்சு நான் வருத்தப்படுறதில்லை. நான் எனக்கு தப்பான கமெண்ட்ஸ் நிறைய வரும், ஏட்டஸ் வந்து நிறைய தப்பா கமெண்ட் பண்ணுவாங்க, அதை நினைச்சு நான் வருத்தப்படுறது கிடையாது. ஸோ வந்து நான் என் ஃபேன்ஸை எப்படி பார்க்குறேன்னா, இப்போ என் ஃபேன்ஸில் நல்ல ஃபேன்ஸும் இருக்காங்க, அதே சமயம் நான் ட்ரோல் பண்ணி தப்பானவங்களை காட்டுற ஃபேன்ஸும் இருக்காங்க. ஆனால் நான் எப்பயுமே என் ஃபேன்ஸை எப்படி பார்க்குறேன்னா, என் ஃபேன்ஸ் வந்து என் கூட என் ஃபேமிலியில் ஒருத்தவங்களா, என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் என் அண்ணன் தம்பி அந்த ரிலேஷனில் தான் நான் என் ஃபேன்ஸை பார்க்குறேன். நான் வந்து என் ஃபேன்ஸுக்காக இவ்வளோ வருஷம் நான் சினிமாவில் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னா, என் ஃபேன்ஸுக்காக நான் பெருசாக எதுவும் செஞ்சதில்லை. அது எனக்கு வருத்தமாக தான் இருந்துச்சு. நீங்கள் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க, என் கூடயே ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, எனக்கு நிறைய லைக் பண்ணுறீங்க, என்னை தூக்கி விட்றீங்க நீங்கள் சினிமா. ஸோ ஆனால் அதுக்கெலாம் நான் எப்படி நான் உங்களுக்கு நல்லது பண்ணணுன்னே நான் எதுவுமே நான் நினச்சதில்லை. ஸோ நான் ஃபியூச்சரில் ஒரு பெரிய ஸ்டார் ஆனேன்னா அப்போ வந்து நான் உங்களுக்கு என்ன நல்லது பண்ணணும்னு நான் நினைப்பேன். இப்போ நானே வந்து முயற்சி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். முயற்சினா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சினிமாவில். எப்படியாவது நம்ம சினிமாவில் பெரிய ஆள் ஆகணும்னு நான் முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னால் பெருசாக எதுவும் உங்களுக்கு எதுவும் பண்ண முடியல, என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் ஃபியூச்சரில் ஒரு ஸ்டார் ஆனேன்னா, நான் ஒரு ஹீரோ ஆனேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பெருசாக உங்களுக்கு என்ன நான் பண்ணுவேன். ஸோ அதை நான் இப்போ கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ அதான். ஸோ உங்கள் ஏட்டஸ் பற்றி கேட்டிங்கன்னா, நான் அவங்கள வந்து என் ஏட்டஸ் நான் என்ன பண்ணுவேன், என்னை பற்றி தப்பாக கமெண்ட் பண்ணால் அதை நினச்சி நான் ஃபீல் பண்ண மாட்டேன். நான் அதை அவங்களை இக்னோர் பண்ணிவிட்டு நான் பண்ணுற வேலையை நான் கரெக்டாக செஞ்சுட்டே இருப்பேன். ஸோ அதான், நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சாலே நம்மளுக்கு தேவையானது நம்மளுக்கு கிடைக்கும்ன்றதை நான் உங்களுக்கு நான் என் வழியில் வந்து நான் அதை வந்து ப்ரூவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் ஏட்டஸ் வந்து மேக்ஸிமம் நான் அவங்களை இக்னோர் பண்ணிடுவேன், ஏட்டஸை இக்னோர் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ அதான் நான் பண்ணுறது. ஸோ அதான் இந்த கொஸ்டின். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நீங்கள் எப்பயாவது பேட் கமெண்ட்ஸை பார்த்து கஷ்டப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு அவங்க பண்ணும்போது நான் கஷ்டப்பட்டிருக்கேன். ஐயோ ஏன்னா நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு டான்ஸ் பண்ணுறோம், சிங்கிங் பண்ணுறோம், ஆக்டிங் பண்ணுறோம், ஆனால் நம்ம இப்படி தப்பாக கமெண்ட் பண்ணுறாங்கன்னு நினச்சி அப்போ லைட்டாக வருத்தப்பட்டிருக்கேன். நான் லைட்டாக அந்த ஒரு உள்ளுக்குள்ள அந்த லைட்டாக நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், ஏன்னா இப்படி தப்பாக கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த கமெண்ட்டை படிக்கும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ நிறைய கமெண்ட்ஸ் நிறைய தப்பாக வந்துட்டே தான் இருக்குது. ஸோ அப்போ இருக்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வருத்தமாக இருந்துச்சு எனக்கு, ஐயோ என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே போக போக அது அப்படியே நான் அதை அப்புறம் அவங்க பார்க்குறதே இல்லை, கமெண்ட்ஸே நான் பார்க்குறது இல்லை. நீங்கள் தப்பாக பண்ணாலும் நீங்கள் நல்லா பண்ணிங்கனாலும் அதை நான் பார்க்குறதே இல்லை. நான் வந்து என்ன பண்ணணுமோ நான் எனக்கு தெரியும், நான் எதுவும் தப்பாக எதுவும் பண்ணல, நான் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேன், நான் யாருன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால நான் அந்த தப்பான கமெண்ட்ஸை பற்றி நான் வருத்தப்படுறது கிடையாது. ஸோ அதனால தான். ஸோ தப்பான கமெண்ட்ஸ் பார்த்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பிகினிங் ஸ்டேஜில் வருத்தப்பட்டிருந்தேன். இப்போ நான் வருத்தப்படுறதில்லை, அதை நான் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டேன். ஸோ அவ்வளோதான். ப்ரோ உங்களுக்கு சமைக்க தெரியுமா ப்ரோ? எனக்கு சமைக்க தெரியும், நல்லா சமைக்க தெரியுங்க. ஆனால் என்ன சமைப்பேன்னா, நான் சும்மா நூடுல்ஸ் சமைப்பேன், அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் எனக்கு சமைக்க தெரியும், அப்புறம் பிரியாணி எனக்கு சமைக்க தெரியும், அப்புறம் ரைஸ் வடிக்க தெரியும், அப்புறம் ப்ரெட்டுனா வந்து கடையில் வாங்கி அதை ப்ரெட் சாண்ட்விச் பண்ண தெரியும். ஸோ அதுதான் சொல்லணும், எனக்கு சமைக்கிறது நல்லா தெரியும். நான் வந்து என்ன நினைப்பேன்னா, சமைக்கிறது வீட்டை பார்த்துக்கிறதுனா பெண்கள் மட்டும் தான் பண்ணணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது, ஆண்களும் அது பண்ணலாம். ஏன்னா இப்போ இந்த வேலையெல்லாம் பெண்கள் தான் பண்ணணும்னு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லா வேலையும் எல்லாருமே சமமாக பண்ணுறது தான். இப்போ வந்து எப்படிலாம் சமைக்கிறது, வீட்டை பார்த்துக்கிறது தான் பெண்கள் பண்ணணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அது ஆண்கள் பண்ணணும் அப்படிலாம் நான் நினைச்சதே கிடையாது. நினைப்பேன் ஆம்பளைங்களும் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யலாம், பெண்களும் வந்து வேலைக்கு போகலாம், சம்பாதிக்கலாம். அவங்க பெண்கள் வந்து அவங்க பசங்களை பார்த்துக்கணும், வீட்லேயே இருக்கணும், சமைக்கணும், அப்படி அந்த மைண்ட் செட்டில் நான் நினைச்சதே கிடையாது.
எல்லா வேலையும் எல்லாருமே சமமாக செய்யலாம். ஏன் ஆம்பளைங்க கூட வீட்டில் வந்து அவங்க பசங்களை பார்த்துக்கலாம், வீட்டில் சமைக்கலாம். ஸோ அதனால எனக்கு நல்லா சமைக்க தெரியும், நான் நல்லா சமைப்பேன். அண்ட் எனக்கு சமையலும் எனக்கு தெரியும். ஸோ அதான் இப்போ நல்லா சமைக்கிறது அதனால வந்து ஆண்களும் சமமாக நல்லா பகிர்ந்து சேர்ந்து பண்ணலாம். அது பண்ணால் வந்து எல்லா ஃபேமிலியும் நல்லா இருக்கும்ன்றதை நான் சொல்கிறேன். எனக்கு சமைக்க தெரியும். சமையல் வந்து பெண்கள் தான் பண்ணணும் கேட்டால் ஆண்களும் பண்ணலாம். அதனால சமையல் பண்ணி நானும் சமைச்சு சாப்பிட்ருக்கேன். நான் எல்லாருக்கும் சமைச்சு அவங்களுக்கும் சாப்பாடு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப்பும் நான் பண்ணுவேன். ஸோ எனக்கு நல்லா சமைக்க தெரியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ப்ரோ, நீங்கள் விஜய் சார் ஃபேனா இல்லை அஜித் சார் ஃபேனா? அது இந்த கொஸ்டினை ரிப்ளை பண்ணலாம். நான் ரிப்ளை பண்ணால் இப்போ நான் விஜய் சார் ஃபேனுன்னு நான் சொன்னால் அஜித் சார் ஃபேனு வந்து கோச்சிப்பாங்க. இப்போ நான் அஜித் சார் ஃபேனுன்னு சொன்னால் விஜய் சார் ஃபேனு கோச்சிப்பாங்க. ஸோ எனக்கு அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து கேட்டிங்கன்னா எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். தளபதி விஜய் சாரோடைய டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அஜித் சாரோடைய ஸ்டைலு, அந்த டைலாக்ஸ் டெலிவரி சீன், அவரோட அந்த ஆக்டிடியூட் அதெல்லாம் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து விஜய் சார் தான் எனக்கு சின்ன வயசுல வந்து விஜய் சார் படம் பார்த்து நான் நல்லா ரசிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு விஜய் சார் தான் பிடிக்கும் கிடையாது. எனக்கு அஜித் சார் மேலே ஒரு நல்ல மரியாதை இருக்குது. எனக்கு ரெண்டு பேருமே நான் வந்து ஏன்னா விஜய் சாருக்கும் ஓகே, அஜித் சார் ஓகே, ரெண்டு பேருமே அவங்க டேலண்ட்னால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸாக இருக்காங்க. அவங்களை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு இவ்வளோ இயர்ஸ் ஆயிடுச்சு. இவ்வளோ அதனால இந்த சினிமாவில் அவங்க மேலே விஜய் சாரும் அஜித் சாரும் சினிமாவில் வச்சிருக்க அந்த டெடிக்கேஷனை தான் நான் சொல்ல வரேன். இவ்வளோ வயசாகவும் இன்னும் சினிமாவில் அஜித் சார்லாம் வந்து சினிமாவை தாண்டி மற்ற இப்போ அந்த கார் ரேசிங்லாம் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த விஜய் சார் இப்போ அரசியலுக்கு போறாரு, அதனால சினிமாவில் நடிக்க மாட்டேன்னு சொல்றாரு. அதுவும் லைட்டாக எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. என்ன விஜய் சார் இவ்வளோ சூப்பராக நடிச்சிட்டு இருந்தாரு, நல்லா டான்ஸ்லாம் சூப்பராக இருக்காரு, இப்படி சினிமா விட்டு போயிட்டாருன்னு நினைக்கும் போது எனக்கு வருத்தமாக தான் இருக்கு. அண்ட் எனக்கு வந்து நான் வந்து பெருசாக விஜய் சாருடைய ஃபேன் தான். ஆனால் வந்து எனக்கு அஜித் சாரும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ விஜய் சார் பற்றி சொன்னோன்னா அவர் நல்லா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவர் ஏன்னா அவ்வளோ படம் நடிச்சிருக்காரு, அவ்வளோ புதுசாக சினிமாவை நிறைய பண்ணியிருக்காரு, சினிமாவுக்கு அவர் அவ்வளோ பண்ணியிருக்காரு. ஸோ அந்த சினிமா மேலே வச்சிருந்த அவருடைய அந்த அந்த ஹார்ட் ஒர்க் அண்ட் அந்த சின்சியரிட்டியை தான் நான் சொல்ல வரேன். ஸோ அதனால் எனக்கு வந்து ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போ விஜய் சாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அஜித் சாரும் ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேர் படத்தையுமே நான் ரசிச்சிருக்கேன். ஸோ அதான் நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தமிழ் ஃபிலிம் டைரக்டர் யாருன்னு சொல்லுங்க ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிச்ச சினிமா டைரக்டர்னா வெற்றிமாறன் சார். எனக்கு வெற்றிமாறன் சாரோடைய அந்த டைரக்டிங் ஸ்டைல் அண்ட் அவர் எல்லா படத்துலையும் வந்து நம்ம சினிமான்றது பொழுதுபோக்குக்கு மட்டும் கிடையாது, மக்களுக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்லணும், நல்ல ஒரு சோஷியல் மெசேஜை சொல்லணுன்ற ஒரு எண்ணத்தோட அந்த மாதிரி படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போ நம்ம காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி படம் பார்க்குறோம், நம்மளுக்கு அந்த படத்தில் வந்து நம்மளுக்கு ஏதாவது தேவைன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்குது வெற்றிமாறன் சாரோடைய படம். ஸோ அதனால வந்து வெற்றிமாறன் சாரோட இந்த ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் அண்ட் அந்த டைரக்ஷனல் ஸ்டைல் அவர் சொல்கிற அந்த மெசேஜ் வந்து நம்மளுக்கு ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் அண்ட் அந்த ஒரு ஸ்டைலை வந்து எனக்கு ரொம்ப நான் இன்ஸ்பயர் ஆனேன். ஸோ அதனால எனக்கு ஃபேவரட் டேரக்டர் வெற்றிமாறன் சார் தான். அவர் படத்தில் என்ன நடக்குதோ அதை அப்படியே கரெக்டாக காட்டுவார். இந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அது மாதிரி அந்த என்ன சமுதாயத்தில் என்ன நடக்குதோ அதை கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவார். ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு வெற்றிமாறன் சார் கிட்ட ரொம்ப பிடிச்சது. ஸோ அதனால எனக்கு ஃபேவரட் டேரக்டர்னா வந்து அது வெற்றிமாறன் சார் தான். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் பிடிச்ச விளையாட்டு எது ப்ரோ அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ ஸ்போர்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசில் நிறைய ஸ்போர்ட்ஸில் அவார்ட்ஸ்லாம் நான் வாங்கியிருக்கேன். நான் இப்போ என்ன மாதிரி அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன்னா, நான் சின்ன வயசாக இருக்கும்போது நான் ஒரு 10 இயர்ஸ் 8 இயர்ஸ் 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் அந்த மாதிரி ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போது நான் ஸ்போர்ட்ஸில் நான் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். இப்போ நான் லாங் ஜம்பில் நான் மெடல் வாங்கியிருக்கேன், அப்புறம் ரன்னிங் ரேஸில் அத்லெட்டிக்ஸில் நான் மெடல் வாங்கியிருக்கேன், அப்புறம் லாங் ஜம்பில் நான் மெடல் வாங்கியிருக்கேன், அண்ட் கபடியில் கூட நான் மெடல் வாங்கியிருக்கேன். எனக்கு கபடி ரொம்ப பிடிக்கும். ஸ்போர்ட்ஸில் கபடி கேம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு அந்த கேம் சின்ன வயசுலேருந்து. அப்புறம் வேறு என்னன்னா வந்து அப்புறம் இந்த ஃபுட்பால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எனக்கு ஃபுட்பால் விளையாடுறது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும், கபடி ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நான் கராத்தே கிளாஸ்லாம் நான் போயிருக்கேன். கராத்தேவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அந்த நிறைய கராத்தே ஸ்டெப்ஸு அதெல்லாம் நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி சின்ன வயசில் நான் கராத்தேல நான் க்ரீன் பெல்ட் வாங்கியிருக்கேன். நான் கராத்தேல க்ரீன் பெல்ட்டே வாங்கியிருக்கேன். அதனால கராத்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கராத்தேல க்ரீன் பெல்ட் வாங்கினதை வந்து நான் சோஷியல் மீடியா ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த பிக்சரை. ஸோ எனக்கு ஸ்போர்ட்ஸில் என்ன பிடிக்கும் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கபடி பிடிக்கும், நெக்ஸ்ட்டு ஃபுட்பால் பிடிக்கும், அப்புறம் கராத்தே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் எனக்கு ஸ்போர்ட்ஸில் நான் வந்து நிறைய சின்ன வயசுலேருந்து நான் நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். இப்போ
சினிமா இப்போ நான் ஸ்போர்ட்ஸில் அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணுறது. ஆனால் சின்ன வயசில் நான் ஸ்போர்ட்ஸில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நான் நிறைய ஸ்போர்ட்ஸில் அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அண்ட் இண்டோர் கேம்ஸில் வந்து செஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு செஸ் பிடிக்கும், கேரம் போர்டு பிடிக்கும். ஸோ செஸ்ஸில் கூட நான் நிறைய கப்பெல்லாம் வாங்கியிருக்கேன் நான் சின்ன வயசில். ஸோ அதான் செஸ் அண்டு இப்போ இது கேரம் போர்டு அதெல்லாம் இண்டோர் கேம்ஸில். அவுட்டோர் கேம்ஸில் கபடி, ஃபுட்பால், கராத்தே அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதான் எனக்கு ஸ்போர்ட்ஸில் பிடிச்சது. ஸ்போர்ட்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ப்ரோ, நான் உங்களை ரொம்ப நாளாக ரீச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்கள். நானும் சினிமாவில் ஆக்டராக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் எப்படி ப்ரோ சினிமா ஃபீல்டில் ஒரு ஆக்டராக என்ட்ரு ஆகுறது? ஸோ இந்த கொஸ்டின் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. நான் இன்ஸ்டாகிராமில் கூட வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி எப்படி ப்ரோ நான் சினிமா ஃபீல்டில் என்டர் ஆகுறது? நானும் சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ஆக்டராக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எப்படி நான் ஒரு சினிமா ஃபீல்டில் ஒரு ஆக்டராக நான் சினிமாக்குள்ளே எப்படி போகிறதுன்னு நிறைய பேர் இந்த கொஸ்டின் நீங்கள் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோவில் நான் ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் சினிமாவில் வந்து ஒரு ஆக்டராக ஆகணும்னா வந்து நான் என்னுடைய வழியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருங்க. நீங்கள் நிறைய வீடியோஸ் பண்ணுங்கள் சோஷியல் மீடியாவில். அண்ட் நிறைய ஆடிஷன் போங்க. இந்த மாதிரி சினிமா வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இந்த மாதிரி சினிமா ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் இருப்பாங்க. அவங்களாம் வந்து இந்த மாதிரி அவங்க சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி கேஸ்டிங் கால் இருக்குது. எங்கள் படத்துக்கு வந்து இந்த ஏஜ் கேட்டகரியில் இந்த மாதிரி ஆக்டர்ஸ் தேவை, நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை சென்ட் பண்ணுங்கள், உங்கள் ரெஸ்யூமை சென்ட் பண்ணுங்கன்னு அவங்க கேஸ்டிங் கால் போடுவாங்க. அவங்க சோஷியல் மீடியா போல் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ ஷூட் பண்ணி நீங்கள் ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி நீங்கள் உங்கள் நேம் ஏஜெல்லாம் ஒரு போர்ட்ஃபோலியோ நீங்கள் ஒரு ரெஸ்யூமை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபோட்டோ ஷூட் அதெல்லாம் பண்ணி ஒரு ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து அந்த மாதிரி அவங்க அந்த கேஸ்டிங் கால் வந்து அவங்க ஒரு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பாங்க. இந்த நம்பருக்கு உங்களுடைய ப்ரொஃபைலை சென்ட் பண்ணுங்கள், உங்கள் போர்ட்ஃபோலியோ சென்ட் பண்ணுங்கன்னு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து நீங்கள் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்த உங்களுடைய ப்ரொஃபைலில் உங்கள் போர்ட்ஃபோலியோவை அந்த நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். அந்த கேரக்டருக்கு நீங்கள் தேவைப்பட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்க கால் பண்ணி கூப்பிடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து சினிமாவில் நீங்கள் ஒரு சினிமாவுக்கு போகலாம், ஒரு ஆடிஷன் போய் போகலாம். இல்லை வந்து இந்த மாதிரி அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த மாதிரி உங்கள் ப்ரொஃபைல் சென்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் சோஷியல் மீடியாவில் நல்லா ஆக்டிவாக இருந்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் பண்ணி சோஷியல் மீடியாவில் நீங்கள் நல்லா ட்ரெண்டிங்காக இருந்தீங்கன்னா அவங்களே வந்து உங்களை கால் பண்ணி கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது ப்ரோ, நாங்கள் இந்த சினிமா கம்பெனிலேருந்து கால் பண்ணுறோம், இந்த ரோலுக்கு நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க, நீங்கள் நடிப்பீங்களா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக அவங்களே கேட்பாங்க. எனக்கு கூட அப்படி தான் வந்து 2 மூவி வந்து அந்த மாதிரி தான் எனக்கு கேட்டாங்க. நான் உங்களை சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கோம், நீங்கள் உங்கள் ரீல்ஸ்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, நாங்கள் இந்த சினிமா கம்பெனிலேருந்து கால் பண்ணுறோம், நீங்கள் இதில் நடிப்பீங்களான்னு என்ன கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அப்படி தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது. மீதி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நான் ஆடிஷன் அட்டன் பண்ணி அப்படி நான் ட்ரை பண்ணேன். அந்த ஆடிஷன் எப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு ஆடிஷனுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் அந்த போஸ்ட்டை பார்த்து நீங்கள் ஒரு ஆடிஷன் போயிட்டீங்கன்னா, அந்த ஆடிஷனுக்கு உங்களை மாதிரியே சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க வருவாங்க. ஸோ அவங்க கான்டாக்ட் முடிச்சு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், சினிமா சான்ஸ் குரூப். அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயே நிறைய மெசேஜஸ் வரும். இந்த மாதிரி இந்த ஆஃபீஸ், இது வந்து இந்த டேரக்டரோட ஆஃபீஸ், இது இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி, இங்கே ஃபோட்டோ கலெக்ஷன் போயிட்டு இருக்கு, இங்கே ஆடிஷன் போகுது, நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்க, அந்த மாதிரி அந்த குரூப்லேயே மெசேஜ் வரும். ஸோ அப்படியே நீங்கள் பிடிச்சி அப்படியே நீங்கள் போகலாம். ஸோ அதுவும் ஒரு வழி தான் சினிமாக்குள்ள நீங்கள் என்டர் ஆகலாம். இன்னொன்று வந்து நீங்கள் போர்ட்ஃபோலியோ ரெஸ்யூம் கிரியேட் பண்ணி அதை நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப்பில் வந்து கேஸ்டிங் கால் சொன்னதில்ல, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா ஸோ அதை பார்த்துட்டு கூட அவங்க கூப்பிடுவாங்க. இது வந்து இன்னொரு சான்ஸ். ஸோ நீங்கள் இப்படி கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இப்படி தான் நான் வந்து சினிமாவில் என்னுடைய பர்சனலாக நான் இப்படி ட்ரை பண்ணுன்றதை நான் உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் உங்களுக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நான் சொன்ன இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ப்ரோ, நீங்கள் சினிமாவில் இந்த ஆக்டருடைய படத்தை ரீமேக் பண்ணி நடிக்கணும்னா எதை சொல்லுவீங்க? ஸோ இது ஒரு நல்ல கொஸ்டின். இது எனக்கு நிறைய படங்கள் இருக்குது. நான் இந்த படங்கள்லாம் நான் பெரிய ஆக்டர்ஸோடைய படங்கள்லாம் பார்த்துறப்ப இவ்வளோ சூப்பராக எடுத்துருக்காங்களே, இந்த மாதிரி ஒரு படத்தை யாருமே எடுத்தது இல்லைன்னா நான் நினச்சிருக்கேன். ரொம்ப யூனிக்காக இருக்கும் அந்த மாதிரி படங்கள்லாம், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு கேட்டிங்கன்னா வந்து இப்போ நான் மாஸ்டர் படம் சொன்னேன். இப்போ லோகேஷ் கனகராஜ் சார் டேரக்ட் பண்ண மாஸ்டர் படத்தில் வந்து விஜய் சார் 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அந்த படம் வந்து நான் அந்த படத்தில் நம்ம நடிச்சா எப்படி இருக்கும்னு நான் நினச்சேன்னா பார்த்துருக்கேன். அவ்வளோ சூப்பராக தமிழ் சினிமாவில் வந்து ஒரு புது விதமான படமாக அது இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு ஹீரோவுக்கு ஒரு படத்தில் எவ்வளோ விதமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே ஈக்குவலாக வந்து ஹீரோக்கு ஈக்குவலாக ஒரு வில்லனுக்கும்
முக்கியத்துவம் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த படமே வந்து இப்போ விஜய் சேதுபதி சார் மாஸ்டர் ஆடியோ லான்ச்சில் சொன்னது தான், இது வந்து ஒரு ஹீரோ வில்லன் கதை கிடையாது, இது ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து நம்ம ரீமேக் பண்ணி நடிக்கணும். ஸோ அந்த படம் நான் பார்த்து ரொம்ப பிரமிச்சு போயிருக்கேன். நான் ரொம்ப வியப்பாக பார்த்துருக்கேன். இப்போ இவ்வளோ சூப்பராக இருக்கேன். ஆனால் வந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா வந்து இப்போ அந்த படம் வந்து இப்போ அவங்க அது எடுத்த படம், நம்ம வந்து வேற ஒருத்தவங்க எடுத்த படத்தில் நடிக்கணும் அப்படி கிடையாது. நம்ம வந்து அதை நான் எப்படி சொல்கிறதுன்னா வந்து இப்போ வந்து அது ஏற்கனவே ஒருத்தவங்க எடுத்துட்டாங்க, ஏற்கனவே எடுத்ததை நம்ம காப்பி பண்ணக்கூடாது. நம்ம யோசிச்சு நம்ம சுயமாக யோசிச்சு ஒரு படத்தை நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும். மற்றவங்க செஞ்சதை மற்றவங்களுடைய அடையாளத்தை நம்ம எடுத்துக்கூடாது. நம்மளுடைய அடையாளத்தை இந்த உலகத்துக்கு பதிவு பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு வந்து ரீமேக் பண்ணி நடிக்கணும்னு கிடையாது. எனக்கு ரீமேக் பண்ணி எனக்கு பிடிச்சிருக்கு அந்த படம், பிடிச்சது வேற, ஆனால் அது ரீமேக் பண்ணுறது வேற. ஸோ நான் வந்து அந்த மாதிரி கேட்டிங்கன்னா வந்து அந்த படங்கள்லாம் நான் ரசிச்சிருக்கேன். ஸோ அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் ரீமேக் பண்ணுறது வந்து அவங்க கஷ்டப்பட்டு எடுத்ததை நம்ம எதுக்கு காப்பி அடிக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். ஸோ அதனால் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ எனக்கு வந்து இந்த படங்கள்லாம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு வேணால் நான் சொல்கிறேன். ஸோ அப்படிதான், வேற பெருசாக எதுவும் கிடையாது. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ப்ரோ, நீங்கள் சென்னையில் எந்த இடத்துல இருக்கீங்க? ஸோ இந்த கொஸ்டின் ஏற்கனவே ஒருத்தவங்க நிறைய கேட்டிருக்காங்க என்கிட்ட. ஸோ நான் எப்படி சொல்லணும்னா, சென்னையில் வந்து எந்த இடத்துல இருக்கேன்னா, அந்த தளபதி சார் சொன்ன மாதிரி தான், எல்லா இடமும் நம்ம இடம் தான். ஸோ அந்த மாதிரி எல்லா இடமே நம்ம இடம் தான். ஸோ சென்னையில் நான் எந்த இடத்துல இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக மோஸ்ட்டாக நிறைய செலிபிரிட்டிஸ் அவங்க இருக்கிற இடத்த சொல்ல மாட்டாங்க. ஸோ நான் வந்து நீங்கள் இந்த மாதிரி கேட்டதுனால நீங்கள் ஃபேன்ஸ்னால நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் சென்னையில் போரூரில் இருக்கேன். நான் இப்போ அங்கே தான் நான் இருக்கேன் சென்னையில். ஸோ அதனால் நான் சென்னையில் வந்து போரூர் இடத்துல தான் இருக்கேன். என் வீடு வந்து போரூரில் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ப்ரோ, உங்கள் நேட்டிவ் எது ப்ரோ? நல்ல கொஸ்டின் இது. நான் வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். நான் சென்னையில் வந்து நான் பிறந்தது வந்து சென்னையில் தான் நான் பிறந்தேன். நான் வெளியூர் இப்போ சினிமா வந்து வேறு தமிழ்நாட்டில் இருக்கிற வேறு ஊரில் வந்து சினிமாவில் சாதிக்கணும்னு நம்ம சென்னையில் தங்கி பெரிய ஆக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. நான் வந்து சென்னையிலே தான் பிறந்தேன். அதனால் வந்து நான் வந்து சென்னையிலே பிறந்ததுனால என் வீடும் சென்னையில் தான் இருக்குது. நான் பிறந்தது வளர்ந்தது என் நேட்டிவே சென்னை தான். ஸோ அதனால் வந்து நான் வந்து சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் பிறந்தது வளர்ந்தது கேட்டிங்கன்னா வந்து நான் சென்னையில் தான் பிறந்தேன். குன்றத்தூரில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் நான் பிறந்தேன் நான். ஸோ அப்படின்னா நான் வந்து எனக்கு வந்து நேட்டிவ் வந்து வெளியூர்லாம் கிடையாது. நான் வந்து ஃபுல்லாகவே நான் ஒரு சென்னை பையன். நான் வந்து ஒரு சென்னை பையன். நான் சென்னையில் தான் பிறந்தேன். நினச்சேன் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். ஸோ அதனால என் நேட்டிவ் வந்து சென்னை தான். ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். ப்ரோ, உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் சினிமா பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. ஓகே ப்ரோ, நான் சொல்கிறேன். நான் வந்து இப்போ சினிமா வந்து எதனாலும் வாய்ப்பு கிடைக்குதோ எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் மூவிஸ் தான் பண்ணுவேன் அப்படி கிடையாது. மூவிஸும் பண்ணுறேன், சீரியலும் பண்ணுறேன், ஓடிடி வெப் சீரிஸும் பண்ணிகிட்டு இருக்கேன், யூடியூப் வெப் சீரிஸும் பண்ணுறேன், ஷார்ட் ஃபிலிமும் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் எதுனாலும் எனக்கு வாய்ப்பு கிடைக்குதோ எல்லாமே நான் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து இப்போ கரெக்டாக நான் வந்து ஒரு படத்தில் நடிக்க கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஆடிஷன் போய் செலக்ட் ஆனேன். ஹீரோக்கு ஃப்ரெண்டாக நடிக்க கேட்டிருக்காங்க. ஸோ அதான் என்னோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். அது ஹீரோக்கு ஃப்ரெண்டாக நான் நடிக்கிறதுக்கு நான் கமிட் ஆகிருக்கேன். இன்னும் ஷூட்டிங் வந்து இன்னும் எதுவும் சொல்லலை. ஆடிஷன் போய்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. அதனால் அதான் என்னோட நெக்ஸ்ட் அப்கமிங் மூவி. ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமில் வந்து நான் ஹீரோ ஃப்ரெண்டாக நடிக்க போகிறேன். அதான் நெக்ஸ்ட்டு. அப்புறம் சீரியல்ஸ் நான் நிறைய பண்ணியிருக்கேன். டிவி சீரியல்ஸ் வந்து நான் நிறைய பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ டிவி சீரியல்னால் இப்போ கரெக்டாக நான் இன்னொரு புது சீரியலில் நான் சின்ன ரோலில் நான் கமிட் ஆகிருக்கேன். ஸோ அதுதான் ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமில் ஒரு மூவியில் ஒரு ரோலில் கமிட் ஆகிருக்கேன். ஒரு சீரியல் வந்து சின்ன ரோலில் நான் நடிச்சிருக்கேன். ஸோ அதான் என்னுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட். அண்டு யூடியூப் வெப் சீரிஸும் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்டு ஓடிடி வெப் சீரிஸ் அதுவும் ஆடிஷன் போயும் கிடைக்கும். நான் ஆடிஷன் போய் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அதே சமயம் அவங்களே வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து கால் பண்ணி எனக்கு கூப்பிடுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் அவங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ அப்படி தான் எதுனாலும் வாய்ப்பு கிடைக்குதோ ஒரு மூவி, சீரியல், வெப் சீரிஸ் அண்ட் யூடியூப் வெப் சீரிஸ் எதுனாலும் கூப்பிட்றாங்களோ உங்கள் ரோல் இருக்குன்னு சொன்னாலும் எல்லாமே நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இதுதான் பண்ணுவேன், இதுதான் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. எல்லாமே நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுறேன். ஸோ இதான் நான் ஆல்ரெடி 14 கொஸ்டின்ஸ் நான் நீங்கள் கேட்டதெல்லாம் ஆன்சர் பண்ணேன். இது லாஸ்ட் கொஸ்டின், இது 15th கொஸ்டின், இதுதான் கடைசி கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் மீதி கொஸ்டின் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருக்குன்னு சொன்னால் அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2 நான் மேக் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவில் நான் வந்து மீதி கொஸ்டின்ஸை நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இதுதான் லாஸ்ட் கொஸ்டின். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க.
பார்ட் 2 நான் மேக் பண்ணுற வீடியோவில் நான் மீதி கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இதான் கடைசி கொஸ்டின். இது முடிஞ்சோடனே நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். நான் ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஆர் யூ சிங்கிள் ஆர் கமிட்டட்? அதை கேட்டிங்கன்னா நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு சிங்கிள் தான். நான் இப்போ நான் கமிட்டட் கிடையாது, நான் சிங்கிளாக தான் இருக்கேன் நான். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து சொல்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. இந்த கொஸ்டினுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு மீதி வேறு யாருன்னு கேட்டீங்க. நான் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னு நான் சொல்லிட்டேன். நான் வந்து இப்போ சிங்கிளாக தான் இருக்கேன். நான் கமிட்டட்லாம் நான் கிடையாது. நான் இப்போ சிங்கிளாக தான் இருக்கேன். அதான் இப்போ எனக்கு வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து பெருசாக எதுவும் நடக்கலன்னு சொல்லணும். பெருசாக எதுவும் நான் சிங்கிளாக தான் இருக்கேன். அவ்வளோவா நான் எதுவும் இது எப்படி சொல்கிறது, அதான் எதுவும் எனக்கு அமையலை. அண்ட் எதுவும் இல்லை. நான் வந்து இப்போ சிங்கிளாக தான் இருக்கேன். நான் வந்து எப்படின்னா சினிமாவில் பண்ணுறது, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படியே இருந்துட்டேன் நான். ஸோ அதனால் நான் இப்போ எங்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சிங்கிளாக தான் இருக்கேன். நான் எதுவும் லவ்லாம் நான் எதுவும் பண்ணல. நான் இப்போ வரைக்கும் எனக்கு இப்போ 20 years ஆகுது. நான் இன்னும் இப்போ வரைக்கும் நான் சிங்கிளாக தான் இருக்கேன். என்னுடைய எனக்கு வந்து நான் கம்ப்ளீட்டாக சிங்கிள்னு கேட்டிங்கன்னா நான் சிங்கிள் தான். ஸோ அதான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெலாம் நான் ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், நம்ம இந்த வீடியோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஆனால் அந்த எல்லா கொஸ்டின்ஸும் என்னால் ஆன்சர் பண்ண முடியல, மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வீடியோ பார்ட் 2 நான் மேக் பண்ணுறேன். அந்த வீடியோவில் நான் அடுத்தடுத்து நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸை நான் ஆன்சர் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நான் 15 கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் கேட்ட 15 கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸோட நான் வரேன், நம்ம மீட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ